குட் ஈவினிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th தமிழ் நியூ புக்கில் இருக்க இயல் 1 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ் மொழி வாழ்த்து. நுழையும் முன், மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பலவகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று, அது மக்களின் பண்பாட்டோடு நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். மனப்பாட பாட்டு. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது அனைத்தும் மலர்ந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடன் வைப்பினும் தன்மனம் வீசி, இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி, என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க, தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று, சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து, வளர்மொழி வாழியவே. இந்த பாட்டை பாடியவர் பாரதியார். இன்னொரு டைம் படிச்சுக்கலாம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் மலைந்தது அனைத்தும் மலர்ந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி, இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி, என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க, தமிழ்மொழி ஓங்க, துலங்குக வையகமே. தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று, சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே. வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து, வளர்மொழி வாழியவே. இந்த பாட்டை எழுதியவர் பாரதியார். சொல்லும் பொருளும். நிரந்தரம் காலம் முழுமையும், வைப்பு நிலப்பகுதி. நிரந்தரம்னா காலம் முழுமையும், வைப்புனா நிலப்பகுதி, சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழினா வளமிக்க மொழி, இசைனா புகழ், தொல்லைனா பழமை துன்பம். நிரந்தரம்னா காலம் முழுமையும், வைப்புனா நிலப்பகுதி, சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழினா வளமிக்க மொழி, இசைனா புகழ், தொல்லைனா பழமை துன்பம். அடுத்ததா பாட்டோட பொருள். தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு தமிழ்மொழியை பாரதியார் வாழ்த்தி பாடுறாரு. நூல்வெளி. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் பாரதியார். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். அடுத்ததான் சி. சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். இவர் நடத்திய இதழ்கள் இந்தியா, விஜயா. கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடைகளையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்கள், வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துரைச்சிருக்காரு. நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்க தமிழ்மொழி வாழ்த்து பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததான் செந்தமிழ் அந்தாதி. செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே. முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில்மகவே, எந்தம் உயிரும் நீ, மெய்யும் நீ, ஓங்கும் அறமாம் பயிரும் நீ, இன்பம் நீ, அன்பு தருவும் நீ, வீரம் நீ, காதல் நீ, ஈசன் அடிக்குணல் ஆரம் நீ, யாவும் நீயே. இந்த செந்தமிழ் அந்தாதி தலைப்பில் இந்த பாட்டை எழுதினவர் து. அரங்கன். மதிப்பீடு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த.
அடுத்ததாக தமிழ்மொழி மரபு. வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறையை ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழிக்குரிய ஒழுங்குமுறையை மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழிக்கென சில மரபுகள் இருக்குது. அது பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருது. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்தியை தான் இங்கே பார்க்க போகிறோம். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இருத்திணை ஐம்பால் இயல்நெறி வழாமை திருவியல் சொல்லோடு தழாஅல் வேண்டும். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இருத்திணை ஐம்பால் இயல்நெறி வழாமை திருவியல் சொல்லோடு தழாஅல் வேண்டும். இது வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ள பாடலடிகள். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிப்பட்ட சொல்லினான. மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிப்பட்ட சொல்லினான. இதுவும் தொல்காப்பியம்தான். மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். இதுவும் தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற லைன் தான். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். சொல்லும் பொருளும். விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம்னா கலவை, இருத்திணைனா உயர்திணை அக்ரிணை, வழாமைனா தவறாமை, வழாமைனா தவறாமை, ஐம்பால்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், மரபுனா வழக்கம், திரிதல்னா மாறுபடுதல், செய்யுள்னா பாட்டு, தழாஅல்னா தழுவுதல் பயன்படுத்தல், வழாமைனா தவறாமை, தழாஅல்னா தழுவுதல் பயன்படுத்துதல். அடுத்ததாக பாடலின் பொருள். இந்த உலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகத்தில் தோன்றிய பொருள்கள் அனைத்துமே இந்த 5 பூதங்களினோட சேர்க்கையால் உருவானவையே ஆகும். உலகத்து பொருள்களை 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தான் தமிழ் மொழியோட மரபு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருள்களை நம் முன்னோர்க்குரிய சொற்களால் கூறணும் அப்படின்னு சொல்கிறாரு. இம்மரபான சொற்களையே செய்யுள்ளையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். தமிழ்மொழி சொற்களில் இந்த மரபை மாற்றினோன்னா பொருள் மாறிடும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த அளபெடை. புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வழாமை, தழாஅல் ஆகிய சொற்களில் உள்ள ழா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே லாவை அடுத்து அ இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிக்கிறது தான் உயிரளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே லா வந்து எத்தனை மாத்திரை நீண்டு ஒலிச்சிருக்குன்னா 3 மாத்திரை. அடுத்து நூல்வெளி. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம்தான். இந்த நூல் எழுத்து, சொல், பொருள் அப்படிங்கிற 3 அதிகாரங்களை கொண்டிருக்கு. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டிருக்கு. இந்த நூல் வந்து எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களையும் கொண்டது. பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 3 நூற்பாக்கள் 91, 92, 93. நம்ம கொடுத்த பாடப்பகுதி பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்கள் 91, 92, 93. அடுத்ததாக தெரிந்து கொள்வோம். இளமை பெயர்கள். புலி அப்படின்னா பரல், சிங்கம்னா குருளை, சிங்கத்தோட குட்டியை வந்து குருளை அப்படின்னு சொல்கிறாங்க. யானைனா கன்று, பசுனா கன்று, ஆடுனா குட்டி, புலினா அடுத்து ஒளிமரபு. இது வந்து இளமை பெயர்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒளிமரபு. புலி வந்து உருமும், சிங்கம் வந்து முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். பசு கதரும், ஆடு கத்தும். மதிப்பீடு. பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்புனா வானம்னு படித்தோமா, வானத்தில் பறந்து செல்கின்றன. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருத்திணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 2 கூட்டல் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். அடுத்ததான் உரைநடை. தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. நுழைய முன் படிச்சுக்கலாம். மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். மொழியை நிலை பெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். கருத்தை பிறருக்கு அறிவிக்க மொழியை கண்டுபிடித்தான். மொழியை நிலை பெறச் செய்ய எழுத்துக்களை உருவாக்கினான். எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மொழிக்கு மொழி வேறுபடுகின்றன. அவை ஒரே மொழியிலும் கூட காலந்தோறும் மாறி வருகின்றன. அவ்வகையில் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அறிவோம். மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினான். மனிதன் வந்து தோன்றினப்போ தன்னோட தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு சைகைகளை பயன்படுத்தியிருக்காங்க. காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டான். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவங்களோட குரலை பயன்படுத்தி ஒலிகள் மூலம்
கருத்துக்களை வெளிப்படுத்த முற்பட்டிருக்காங்க. அடுத்து சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டார். அடுத்ததாக சிறிது சிறிதாக சொற்களை சொல்ல கற்றிருக்காங்க. அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் செம்மைப்பட்டன. காலப்போக்கில் அவை பண்பட்டு பேச்சு மொழி உருவானது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொன்ன சொற்கள் தான் காலப்போக்கில் பண்பட்டு பேச்சு மொழி உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக எழுத்துகளின் தோற்றம். மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும். மனுஷங்க தனக்கு எதிரில் இல்லாதவங்களுக்கும் பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கும் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்பியிருக்காங்க. அதுக்காக தான் பாறைகள்லையும் குகையோட சுவர்கள்லையும் அவங்களோட எண்ணங்களை குறியீடாக பொறிச்சு வச்சுருக்காங்க. இதுதான் எழுத்து வடிவத்தோட தொடக்க நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. வடிவ எழுத்தை ஓவிய எழுத்து என்பர். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி அவங்க எழுதும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எழுத்து அப்படிங்கிறது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளோட ஓவிய வடிவமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வடிவ எழுத்து தான் ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய சொல்ல முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன்பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை தான் ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிவுகளாக கருதப்படுகின்றன. இன்றைக்கி இருக்க எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருள்களோட ஓவியமாக இருந்தவற்றோட திரிவுகளாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் கண்டென்ட். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு. ஜா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுது கல்வெட்டில். மெய்யை குறிக்கிறதுக்கு புள்ளி பயன்படுத்துவது இல்லை. எகர உகர குறில் நெடில் வேறுபாடில்லை. அடுத்ததாக தமிழ் எழுத்துக்கள். காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரிவடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சியடைந்து வந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. அச்சுக்கலை தோன்றினதுக்கப்புறம் தான் தமிழ் எழுத்துக்கள் இப்போ இருக்க நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. தமிழ் எழுத்துக்களோட பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களையும் செப்பேடுகளையும் காண முடியுது. கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு, செப்பேடு கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்துன்னு 2 வகையாக பிரிக்கலாம். கல்வெட்டுலையும் செப்பேடுகள்லையும் காணப்படும் எழுத்து வடிவத்தை, அதாவது வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். வட்டெழுத்து அப்படிங்கிறது என்னென்னா, வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து தான் வட்டெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து தான் வட்டெழுத்து. தமிழ் எழுத்து அப்படிங்கிறது இந்த காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம். வட்டெழுத்து அப்படிங்கிறது வளைந்த கோடுகளாலான மிக பழமையான தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்து என்பது இந்த காலத்தில் பயன்படுத்தப்படும் எழுத்துக்களோட பழைய வரி வடிவம் ஆகும். சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன. சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. முதலாம் ராஜராஜ சோழனோட ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் கிடைக்கிற கல்வெட்டில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்கள் எல்லாமே வட்டெழுத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துகள் என்று அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கடைச்சங்கம் காலை ஸ்டார்ட் ஆகுது, கண்ணெழுத்தும் காலை ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சின்னதாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துகள் என்று அழைக்கப்பட்டன. இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்னும் தொடரால் அறியலாம். இதை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படிங்கிற தொடரால் அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வரி வடிவ வளர்ச்சி. பண்டை காலத்தில் தமிழ் மொழியிலுள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை. முன்னாடி இருந்த காலத்தில் நம்ம இப்போ எழுதுகிற எல்லா எழுத்துமே
என்ன சொல்கிறாங்கன்னா, பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் இருந்த எல்லா எழுத்துக்களும் நம்ம இப்போ எழுதுகிற மாதிரி இருந்த வடிவத்தில் இல்லை. அந்த எழுத்துக்கள் எல்லாமே காலத்திற்கேற்ப பல உருவ மாற்றங்களை பெற்று தான் இப்போ இருக்க வடிவத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகின்றன. எழுத்துக்களில் மாற்றம் ஏற்பட காரணம் எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி, இதெல்லாம் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அடுத்ததான், பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். பழங்காலத்தில் கல்பாறை, செப்பேடு, ஓலை போன்றவற்றில் எழுதினர். அந்தந்த பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன. கல்பாறை, செப்பேடு, ஓலைன்னு எழுதும்போது அந்தந்த பொருளோட தன்மைக்கு ஏற்ப அந்த எழுத்தோட வடிவங்கள் அமைந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. பாறைகளில் இப்போ செதுக்கும்போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. பாறைகளில் செதுக்கும்போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது, அதனால் நேர்கோடு தான் பயன்படுத்தப்பட்டுச்சு பாறைகளுக்கு. ஓலைகளில் நேர்கோடையும் புள்ளியையும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா நேராக கோடு போட்டாலும் புள்ளி விழுந்துடும், புள்ளி வச்சாலும் புள்ளி விழுந்துடும், கிழிஞ்சிரும் அந்த ஓலை. அதனால் புள்ளியை பயன்படுத்த முடியாது, நேர்கோடையும் ஓலைகளில் பயன்படுத்த முடியாது. இதனால் ஓலைகளில் வளைகோடை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அந்த எழுத்தோட மேல் பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் அவையே நிலையான வடிவங்களாகவும் அமைந்து விட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. பாறைகளில் பயன்படுத்துறது நேர்கோடு, ஓலைகளில் பயன்படுத்துறது வளைகோடு. அடுத்ததாக, புள்ளிகளும் எழுத்துகளும். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எகர ஒகர குறில் எழுத்துக்களுக்கு மேலே புள்ளி வைக்கிறது வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதலே இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக, எது என எது ஏக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு எழுதுனாங்கன்னா எது என்றும், வெறும் புள்ளி வைக்காமல் வெறும் எதுன்னு எழுதியிருந்தாங்கன்னா ஏது அப்படின்னு ஒழிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஏக்கு மேலே புள்ளி வச்சு எதுன்னு எழுதினாங்கன்னா குறில் எது, புள்ளி வைக்காமல் எதுன்னு எழுதினாங்கன்னா நெடில் ஏதுன்னு எடுத்துக்கணும். அகரவரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அகரவரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. எடுத்துக்காட்டு காக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சாங்கன்னா காகத்துக்கு வர காவாக இருக்கும். தாக்கு பக்கத்தில் அந்தமாரி ஒரு புள்ளி வச்சாங்கன்னா தாகம், அதுக்கு வர நெடில் எழுத்தாக வரும். ஓகேவா? அடுத்ததான், ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். இப்போ காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்கன்னா கை, இப்போ ஞாக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சாங்கன்னா ஞை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக, எகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை குறிக்க இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. எகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. கேக்கு பக்கத்தில் 2 புள்ளி, ஒரு புள்ளி வச்சா நெடில், பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா நெடில், முன்னாடி 2 புள்ளி, முன்னாடி ஒரு 2 புள்ளி வச்சா கை, பின்னாடி 2 புள்ளி வச்சா கௌ. ஓகேவா? மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தினுள்ளே புள்ளி இட்டனர். மா இருக்குல்ல, அந்த மாவை எப்படி குறிச்சாங்கன்னா பா போட்டு பேக்குள்ளே புள்ளி வச்சா அதை மகர எழுத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றியலுகர குற்றியலிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளியிட்டனர். அடுத்ததாக, உருவ மாற்றம். நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுது. இந்த காலத்தில் நம்ம நெடிலை குறிக்கிறதுக்கு காக்கு பக்கத்தில் புள்ளி வச்சு எழுதுறதில்ல, துணைக்கால் போட்டுடாமல் அதை தான் சொல்கிறாங்க. ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணை கொம்பு, இப்படி போடுறோம்ல, அந்த இணை கொம்பு பயன்படுத்தப்படுது. ஔகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால்னால் அந்த லா, பள்ளிக்கு வர லா, ஸ்கூல் இருக்குல்ல அந்த பள்ளிக்கு வர லா, கொம்புக்கால் பயன்படுத்தப்படுகிறது. குற்றியலுகர குற்றியலிகர எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை. எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்து விடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதினர். அதான் முன்னாடி சொன்னது தான். ஓலைச்சுவடிலையும் கல்வெட்டுலையும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதினா அது சிதைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக புள்ளியிடாமல் எழுதியிருக்காங்க. ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற்குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளி இடப்பட்டு எழுத வேண்டிய எழுத்துக்கள் புள்ளிகள் இல்லாமல் எழுதப்படும் போது அவற்றின் இடம் நோக்கி மெய்யா, உயிர் மெய்யா, குறிலா, நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடருற்றனர். எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. எதுக்காகனா, ஓலைச்சுவடியில் எழுதும்போது நிறுத்தற்குறி, பத்தி பிரிக்கிறது இது எதுவுமே இருக்காது, அப்படியே தொடர்ந்து எழுதியிருக்காங்க. அதை குறில் எழுத்தா நெடில் எழுத்தா மெய்யா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால்
எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார். எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் களைந்தார். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார். அதே போல் ஏகார ஓகார வரிசை உயிர்மெய் நெடிலெழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வடிவத்தை அறிமுகப்படுத்தினார். என்னென்ன பண்ணியிருக்காருனா, எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்பட்ட குழப்பங்களை களைஞ்சிருக்காரு. அதனால் குறில் ஏ அப்படிங்கிறத குறில் ஏன்னு எழுதலாம். நெடில் ஏவை அந்த ஏக்கு கீழே ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா ஓ என்னும் எழுத்தை நெடில் எழுத்தாக காட்டணும்னா ஒரு சுழி, எழுத்துக்கு ஒரு சுழி இட்டிருக்காரு, அதுதான் நெடில் எழுத்து. அதே போல் ஏகார ஓகார வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்போட கால் சேர்த்து புதிய வடிவத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம். 20ஆம் நூற்றாண்டு வரை நா, ரா, நா ஆகிய எழுத்துக்களை நா, ரா, நான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், நா, ரா, நா என எழுதினர். அதே போல் நை, லை, லை, நை ஆகிய எழுத்துக்களை நை, லை, லை, நை என எழுதினர். இங்கே எழுதியிருக்க மாதிரி இவற்றை அச்சு கோப்பதற்கு இவ்வெழுத்துக்களுக்கு தனி அச்சுகள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இக்குறைகளை நீக்குவதற்காக தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். அவரது எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்கப்பட்டு தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேவா? பெரியார் பண்ணது என்னென்ன? பெரியாரும் பண்ணியிருக்காரு. 20ஆம் நூற்றாண்டு வரை நெடில் சொல்கிறாங்க. நெடில் நா, நெடில் ரா, நெடில் நா ஆகிய எழுத்துக்களை இங்கே குறிச்சிருக்க மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நை, லை இந்த மாதிரி எழுத்துக்களை இங்கே எழுதியிருக்க மாதிரி எழுதியிருப்பாங்க. இதை அச்சு கோக்குறதுக்கு தனி அச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க. தனி அச்சு தான் உருவாக்க வேண்டியிருந்திருக்கு. இந்த குறைகள்லாம் நீக்குவதற்காக தான் தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சுருக்காரு. அவரோட எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்கப்பட்டு தமிழக அரசாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டைம் படிச்சுக்கோங்க. காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரிவடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆகியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கணினி பயன்பாட்டுக்கும் தமிழ்மொழி ஏற்ற மொழியாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உரைநடையை முடிச்சிடுறாங்க. இந்த பாக்ஸை நான் ஒரு வாட்டி படிக்கவா? இங்கே பாருங்கள், அண்ணா அதை மாற்றி எழுதியிருக்காங்களா, அணையை மாற்றி எழுதியிருக்காங்க, மண்ணோடு அதையும் மாற்றி எழுதியிருக்காங்க, கண்ணோடு அதையும் மாற்றி எழுதியிருக்காங்க, தலை, அதுக்கப்புறம் சிறார் அப்படிங்கிறத மாற்றி எழுதியிருக்காங்க, மற்றொருங்கிறதையும் மாற்றி எழுதியிருக்காங்களா? இந்த மாதிரி தான் எல்லாமே மாற்றி எழுதியிருக்காங்க. ஒரு டைம் படிச்சுக்கோங்க. மதிப்பீடு. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலை காரணமாக அமைந்தது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்ட எழுத்து என அழைக்கப்படுகிறது. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள், நான் சொன்னேன்னா கான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அங்கேயும் கான் வரும், கண்ணெழுத்துக்கள். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். அடுத்ததாக சொற்பூங்கா. முன் படிச்சுக்கலாம். மொழி வளரும் தன்மையுடையது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன. ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம். மொழி வளர்ச்சியோட அடையாளம் ஒரு அடிச்சொல்லிலிருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் அறிவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. மலையிலிருந்து பெருகி வரும் வெள்ளத்தில் உருண்டு வரும் கற்கள் உருளையாய் இருப்பதை காண்கிறோம். அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் மேலும் தேய்கின்றன, உடைந்து பொடியாகின்றன அல்லவோ. வயல்வெளியில் மணலாய் கடல் முகத்தில் நொய் மணலாய் இருக்க காண்கிறோமே, ஏன்? நொய் மணலை பார்க்கும்போது அது கிடந்திருந்த காலமும் கடந்து வந்த தொலைவும் புலப்படும். கல்லின் தேய்மானம் போல சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு. கல் தோன்றிய காலம், உயிரோட்ட இயக்கம், இவற்றைப் போல சொல் தோன்றிய காலம், இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை. தமிழ்மொழி பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்பு. தொன்மையான மொழிகள் பல ஏட்டளவில் மட்டுமே இருக்க காண்கிறோம். வேறு சில மொழிகளில் 1 நூற்றாண்டு 2 நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலைமையில் இருப்பதை காண்கிறோம். ஆனால் தமிழறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது எனச் சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை. ஆனால் தமிழறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது எனச் சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பேர் எதனால்னா தமிழ்மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழ்
தமிழாகவும் இருந்து வருவதால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பதும் ஒரு பொருள். சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பதும் ஒரு பொருள். சொன்றி சோறு அப்படிங்கிறது அவ்வழியில் வந்தவை. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருத்தலாகாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் கூற்று. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருக்கக்கூடாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது தொல்காப்பியரோட கூற்று. மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். ஏற்கனவே தமிழில் சொல் என்பதற்கு நெல் அப்படிங்கிறது ஒரு பொருள்னு பார்த்தோம். அடுத்ததான் மொழி என்பதற்கு சொல் என்பது ஒரு பொருள். மொழியை ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி என 3 வகையாக்குவர். ஒரு எழுத்து மொழி எவையெனின் நெட்டெழுத்து ஓரெழுத்து மொழி எவையெனின் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் சொன்னது நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி. குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே. இதை சொன்னதும் தொல்காப்பியர் தான். குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொன்னதும் தொல்காப்பியர் தான். நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துகள் 7மா, உயிர்மெய் நெட்டெழுத்துகள் 126 உண்டே, அவை மொழியாகும் தன்மை இல்லாதனவா என ஐயம் தோன்றும். இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர்நெடில் எழுத்து என்றோ உயிர்மெய் நெட்டெழுத்து என்றோ கூறாமல் நெட்டெழுத்து என்று மட்டும் கூறினார். என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருக்காரா. உயிரில் நெட்டெழுத்துகள் இருக்குது 7, அது மட்டும் இல்லாமல் உயிர்மெய் நெட்டெழுத்துகளும் 126 இருக்குது. இதில் எதை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஐயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் உயிர்மெய் நெட்டெழுத்து உயிர் நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லாமல் நெட்டெழுத்து அப்படின்னு மட்டும் தொல்காப்பியர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றையொன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு. அதன்படி எல்லா எழுத்துகளும் எல்லா நிலைகளிலும் வாரா. சில எழுத்துக்கள் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறா. இவற்றைப் போலவே நெட்டெழுத்துகளில் சொல் என்னும் நிலையை பெறாதவையும் உண்டு. உயிர் வரிசையில் 6 எழுத்துகளும், மா வரிசையில் 6 எழுத்துகளும், தா பா நா என்னும் வரிசையில் 5 எழுத்துகளும், கா சா வா என்னும் வரிசைகளில் 4 எழுத்துகளும், யா வரிசையில் 1மாக 40 நெடில்கள் தான் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் அப்படின்னு சொன்னவர் நன்னூலார். உயிர் வரிசையில் 6 எழுத்துகள், மா வரிசையில் 6 எழுத்துகள், தா பா நா இந்த 3 வரிசையிலையுமே 5 எழுத்துகள், கா சா வா இந்த வரிசையில் 4 எழுத்துக்கள், யா வரிசையில் 1 எழுத்துமாக 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு நன்னூலார். நோ து என்னும் குறில்களையும் சேர்த்து 42 அப்படின்னு சொல்கிறார். 2 குறில் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்குது, நோவும் தூவும். என்னென்னு பார்க்கலாமா. ஓரெழுத்து ஒரு மொழிகள். உயிரெழுத்தில் 6 எழுத்துக்கள் வரும்னு சொன்னாங்களா. அந்த 6 ஆ, இ, உ, ஏ, ஐ, ஔ. அடுத்ததான் மகர வரிசை. இதில் நமக்கு என்ன வரல, உயிரெழுத்தில் என்ன ஓரெழுத்து ஒரு மொழியாக வரலன்னா அவ் அப்படிங்கிற நெடில் வரலையா. அதை விட்டுட்டு மீதி எல்லா நெடில் எழுத்துமே எழுதியிருக்காங்க. அடுத்ததான் மகர வரிசை. மகர வரிசையில் 6 எழுத்துக்கள் வரும்னு சொன்னாங்களா. மா, மாடு, மீசை, மூக்கு, மேகம், மையல், மோதிரம். இந்த 6 எழுத்துக்களும் இந்த ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதில் இந்த 6 எழுத்துக்களும் மகர வரிசையில் வரும். மா, மீ, மூ, மே, மை, மோ. நான் சொன்ன வேர்ட்ஸ்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். தகர வரிசை தா, நெடில் தா, நெடில் தீ, நெடில் தூ, நெடில் தே, நெடில் தை. இது எல்லாத்துக்குமே சொல்லி பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. தாகம், தீ, தூதுவளை, தேம்பாவணி, தைத்திங்கள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதான். அடுத்ததான் இது நான் இப்படி ஓரெழுத்து ஒரு மொழினா இந்த ஒரு எழுத்துக்கு தான் பொருள் இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக, அதுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக பகர வரிசை. பா, பூ, பே, பை, போ. பா, பூ, பே, பை, போ. ஓகே, பகர வரிசையில் இந்த 5 வரும். நகர வரிசையில் நா, நீ, நே, நை, நோ இது வரும். அடுத்ததாக ககர வரிசையில் 4 எழுத்து க, சா, வா இந்த 3லையுமே 4 வரும்னு சொன்னாங்களா. கா, கு, கை, கோ. சகர வரிசையில் சா, சி, சே, சோ. வகர வரிசையில் வா, வி, வை, வவ். யகர வரிசையில் ஒன்று தான் சொன்னாங்க, யா. குறில் எழுத்தில் நோவும் தூவும். உயிரெழுத்தில்
6, மகர வரிசையிலையும் 6, அதுக்கப்புறமா தா வரிசையில், பா வரிசையில், நா வரிசையில் இது 3லையுமே 5 5, அதுக்கப்புறமா கா சா வா இந்த 3லையுமே 4 4, யகர வரிசையில் 1, குறில் எழுத்து 2, மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு சொன்னது நன்னூலார். அடுத்ததான் தொல்காப்பியருக்கு நெடுநாள் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ து என்னும் உயிர்மெய் எழுத்துகளும் பொருளுடைய ஓரெழுத்து ஒரு மொழி என்பார். எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலலாமே. பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலைச்சொல்லாக்கி வைத்துள்ளனர். யா என்பது வினா, யாது, யாவர், யாவல், யாவல், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினாவுவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதானே. ஆ, மா, நீ, மீ, பி, உ, சே, தே இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. பூங்கா இணைந்தது போல ஆ, மா என்பவை இணைந்து ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டமை பண்டை காலத்திலேயே உண்டு. காட்டுப்பசுவுக்கு ஆமா என்று பெயர். ஆமானா காட்டுப்பசு. அடுத்ததான் மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் ஒன்று. நாட்டிலுள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையே மாநாடு அப்படின்னு சொல்கிறோம். பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம். உலகம் பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாஞாலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாஞாலம் என்கிறோம். இவ்வாறெல்லாம் இயல்பாக மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கின்றது. மாநிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவழக்கு. மா என்பது விலங்கையும் குறிக்கும். அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா, அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் விலங்கின பெயராகி நிற்கின்றது. எதுனா மா என்னும் எழுத்து. அடுத்ததாக ஈ என்னும் பொதுப்பெயர் ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ, தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈக என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை. ஈ என்று பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. ஈக்கு இவ்வளோது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் போ, வா, நீ, சு, சே, சை, சோ என்பவை எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களே. போ, வா, நீ, சு, சே, சை, சோ என்பவை இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்கள். நன்னூலார் போட்ட பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும். நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்று வழக்கில் இல்லாதவை என்றும், வழக்கிலுள்ள சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லாதவை என்றும் தெளிவு ஏற்படும். இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். ஆண் என்பது ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பேய் என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டத்தில் போகிற ஒருவனை ஏ என அழைத்தனர். ஏ என்பது என்னோடு கூடு, பொருந்து, சேர் என்னும் பொருளை உடையது. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல் அப்படிங்கிற பொருளில் வரும். ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வது போன்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அதில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது. ஏ அப்படிங்கிறதுக்கு அம்பு அப்படிங்கிற பொருள். அம்பு விரைந்து செல்வது போல விரைந்து சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன். அம்பு விடும் கலையை ஏகலைன்னு சொல்லுவாங்க. அதில் வல்லவனாக இருக்கவரை ஏகலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி எய் எனவும் ஆயிற்று. ஏவுகின்ற அம்பை போல் கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியோட பழம்பெயர் எய்பன்றி. முள்ளம்பன்றியோட பழம்பெயர் தான் எய்பன்றி. அம்பை எய்பவர் எயினர். அம்பை எய்கிறவங்க எயினர். அவரது மகளிர் எயினியர். சங்க புலவர்களுள் எயினனாரும் உள்ளர், எயினியாரும் உள்ளர். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை, உயிரோட்டம், பெருவழக்கு என்பனவற்றை கையில் கனியாக காட்டும். இத்தகைய தமிழ் மொழியின் சொற்களை மொழிப்பற்றை மீட்டெடுத்தலே வழிகாட்டிகளுக்கு முதல் கடமையாய் நிற்கிறது. மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நூல்வெளி. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படும் ரா. இளங்குமரனால் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். யார்? செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படும் ரா. இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகத்திறன் பெற்றவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் அப்படின்னு பன்முகத்திறன் பெற்றவர் தான் ரா. இளங்குமரனார். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருக்காரு. மீதியெல்லாம் எழுதிய நூல்கள். தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருக்காரு.
திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகம் அமைத்திருக்காரு. திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகம் அமைச்சிருக்காரு. இவரோட தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் அப்படிங்கிற நூல்லேருந்து தான் நமக்கு இந்த சொற்பூங்கா அப்படிங்கிற பாடத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இவரோட தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் அப்படிங்கிற நூல்லேருந்து. அடுத்ததாக இலக்கணம். எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பு. ஆ, உ, கா, பா ஆகிய எழுத்துக்களை ஒலித்து பாருங்கள். வாயை திறந்து ஒலித்தாலே ஆ என்னும் எழுத்து ஒலிக்கிறது. ஊ என்னும் எழுத்தை ஒலிக்கும் போது இதழ்கள் குவிகின்றன. நாக்கின் முதற் பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும்போது கா என்னும் எழுத்து பிறக்கிறது. பா என்னும் எழுத்து இதழ்கள் இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்பு. உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிப்பர். உயிரோட முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு இந்த 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளோட முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதை தான் எழுத்துக்களோட பிறப்புன்னு சொல்கிறாங்க. எழுத்துக்களோட பிறப்பை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. எழுத்துக்களோட இடப்பிறப்பு. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கழுத்தில் கட் பண்ணிட்டாங்கன்னா உயிர் போயிடும். ஸோ உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்ததாக வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மூக்கு ரொம்ப மென்மையாக இருக்கும். ஸோ மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மூக்கு மென்மையாக இருக்கும்னு எதுக்கு சொன்னேன்னா ஷார்ட்கட்காக சொன்னேன். இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையினம். வல்லினம் மார்பில் பிறக்குது, மெல்லினம் மூக்கில் பிறக்குது. அப்போ இது 2த்துக்கும் நடுவில் இருக்கிறது கழுத்து தான். ஸோ இடையின எழுத்துக்கள் கழுத்தில் இடமாக கொண்டு பிறக்கின்றன. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட்கட் மாதிரி. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தில் இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. இது எல்லாமே எழுத்துக்களோட இடப்பிறப்பு. அடுத்ததாக எழுத்துக்களோட முயற்சி பிறப்பு. உயிரெழுத்துக்கள் ஆ, ஆ இந்த 2 ஆகிய 2மே வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறக்கிறது. நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆ அப்படி சொல்லும்போது லைட்டாக நம்ம வாயை ஓப்பன் பண்ணி தான் பண்ணுவோம். அதனால் வாய் திறத்தல் ஆகிய முயற்சியால் பிறப்பது ஆவும் ஆவும். அடுத்ததாக குறில் ஈ, நெடில் ஈ, குறில் ஏ, நெடில் ஏ, ஐ இந்த 5மே வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கோட அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. இதை சொல்லி பாருங்கள். இ, ஈ, ஏ, ஏ, ஐ ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியோட நாக்கோட அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன. வாய் திறக்கும் முயற்சியோட நாக்கோட அடி ஓரமானது மேல்வாய் பல்லோட பொருந்தும் முயற்சியால் பிறக்கிறது தான் இ, ஏ, ஐ. அடுத்ததாக உ, ஊ, ஓ, ஓ, அவ் ஆகிய 5ம் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. இது சொல்லி பாருங்கள். உ, ஊ, ஓ, ஓ, அவ் இது எல்லாமே இதழ்கள் குவியுது. ஸோ வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறப்பது இந்த 5 எழுத்துக்கள். அடுத்ததாக மெய்யெழுத்துக்கள். இக்கு, இங்கு ஆகிய 2 மெய்களும் நாவோட முதல் பகுதி அன்னத்தோட அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இங்கேயே பாருங்கள் கொடுத்துருக்காங்க எப்படி நமக்கு பொருந்துதுன்னு. இக்கும் இங்கும் நாவின் முதல் அன்னத்தின் அடி. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நாவின் முதல் அன்னத்தின் அடி. இதுதான் இக்கு இங்கு, நாவோட முதல் அன்னத்தின் அடி. அடுத்தா இச்சு இஞ்சு இந்த 2 மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதி. இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடிப்பகுதி. இச்சு இஞ்சு நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. அதுக்கப்புறம் இட்டு இன்னு. இட்டு இன்னுனா நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி. அடுத்ததாக இத்து இந்து. இத்து இந்து சொல்லும் போதே நாக்கோட நுனி மேல்வாய் பல்லோட அடியில் பொருந்தும். இது நமக்கே தெரிஞ்சிடும். மீதியெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த இத்து இந்து நீங்கள் சொல்லி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இத்து இந்த அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாக்கோட நுனி மேல்வாய் பல்லோட அடியை பொருந்தும். அடுத்ததாக இப்பு இம்மு. இப்பு இம்மும் ஈஸி தான். இப்பு இம்மு மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இப்பும் இம்மும்.
அடுத்து ஈயும் அதே மாதிரி தான். நாக்கோட அடிப்பகுதி வந்து மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்துறதால பிறக்கிறது தான் ஈ வந்து நாக்கோட ஈ அப்படின்னு சொல்லும்போது நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதி. இங்கே என்ன பார்த்தோம், இந்துக்கு மேல்வாய் பல்லோட அடி. நாக்கோட நுனி மேல்வாய் பல்லோட அடினா இந்து. ஈனா நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்துறதால் பிறக்கிறது ஈ. அடுத்ததாக இழு ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இழு அப்படின்னு சொல்லும்போது மேல்வாய் இருக்குல்ல, அதை வந்து நம்ம நாக்கோட நுனி அப்படியே வருடும், வளைஞ்சு வருடும். அதான் இங்கே வளைந்துன்னு இல்லை, வருடும், அதை தான் சொல்கிறாங்க. இழு ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. அடுத்ததாக குண்டு இல்லு. இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. குண்டில்னு சொல்கிறோமா, ஸோ குண்டில்னாலே கொஞ்சம் தடிச்சிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட் மாதிரி. இது மேல்வாய் பல்லோட அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது தான் இல்லு. அடுத்ததாக பள்ளிக்கு வர இல்லு, அதாவது ஸ்கூல், அந்த பள்ளிக்கு வர இல்லு. இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால், இங்கே வந்து தடித்து நெருங்குவதால்னு இருக்குது. இந்த இல்லுக்கு தடித்து தடவுவதால் பிறக்கிறது இந்த இல்லு. அடுத்து இவ்வு வந்து மேல்வாய் பல்ல கீழுதடு பொருந்தால். இதுவும் சொல்லி பார்த்தாலே வந்துடும். இவ்வுன்னு சொல்லும்போது நம்மளோட மேல்வாய் பல்லு கீழுதடில் பொருந்தும். அடுத்ததாக இன்னு ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால். இன்னு லாஸ்ட்டாக முடியுது. லாஸ்ட்டாக முடியும் போது மிகவும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னு ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் சொல்லி பார்த்துடலாமா. இங்கு ஆகிய இரு மெய்களும் என்ன படித்தோம், நாவின் முதல் அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்ததால் பிறக்கிறது தான் இங்கு. அடுத்ததாக இஞ்சு வந்து அன்னத்தின் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது தான் இஞ்சு. இன்னு வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துறதால பிறக்கிறது. அடுத்ததாக இந்து வந்து நாக்கோட நுனி மேல்வாய் பல்லோட அடியை பொருந்துறதுனால பிறக்கிறது இந்து. அடுத்ததாக இம் வந்து இரு உதடுகளும் மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் பிறக்குது. அது ஈனா நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்துறதால பிறக்குது. இத்துக்கும் ஈக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த என்னென்னா மேல்வாய் பல்லோட அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால். வந்து நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதியை பொருந்ததுனால கிடைக்கிது. ஓகேவா. அடுத்தா இல்லு. இந்த இரு மெய்களும் நாக்கோட நுனி வந்து மேல்வாயை வருடுவதால் பிறக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா குண்டு இல்லாம் மேல்வாய் பல்லின் அடியை நாவின் நுனி தடித்து நெருங்கு. நாக்கோட நுனி கிடையாது, நாக்கோட ஓரங்கள், நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது இல்லு. அடுத்ததாக பள்ளி, ஸ்கூலுக்கு வர இல்லு வந்து இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது இந்த இல்லு. அடுத்து இது மேல்வாய் பல்ல கீழுதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இது வந்து சொல்லி பார்த்தாலே வரும். அடுத்த லாஸ்ட்டாக இன்னுக்கு மிகவும்னு படித்தோம்னா இரு மெய்களும் மேல்வாயை நோக்கி இன்னு ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறப்பது தான் இன்னு. இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், நம்ம திரும்ப திரும்ப படிக்க மைண்டில் நின்றுடும். சார்பெழுத்துக்கள். ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. ஆயுத எழுத்து வந்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. அடுத்ததான் இங்கே மதிப்பீடு. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஊ சொல்லி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தலை அப்படின்னு படித்தோமா, தலை. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இன்னு. கீழிதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து சொல்லி பார்த்தாலே இது புரியும். அடுத்ததாக இங்குக்கு என்ன படித்தோம், நாவின் முதல் அன்னத்தின் நுனி, அன்னத்தின் அடி, நாவின் முதல் அன்னத்தின் அடி. இஞ்சுக்கு நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடை, நாவின் இடை அன்னத்தின் இடை. இன்னுக்கு நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இந்துக்கு நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. அடுத்தா இங்கே பாருங்கள், பறவைகளோட ஒளிமரபு கொடுத்துருக்காங்க. ஆந்தை வந்து அலறும்,
காகம் கரையும். சேவல் கூவும்னு கொடுத்துருக்காங்க. சேவல் கூவும், குயிலும் கூவும். கோழினா கொக்கரிக்கும், சேவல்னா கூவும். புறா குணுகும், மயில் அகவும். கிளி நம்மக்கிட்ட பேசும். ஸோ கிளி பேசும், கூகை குழறும். அடுத்ததாக தொகை மரபு. மக்களை கூட்டம் அப்படின்னு நிறைய பேர் இருந்தால் மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஆநிறை, ஆட்டு மந்தை. ஆநிறை ஆட்டு மந்தை. வினை மரபு. அடுத்து ஒரு செயலை சொல்கிறோம்ல, அதான் வினை மரபு. சோறை உண் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். சோறு உண். முறுக்கை தின். சோறு உண், முறுக்கு தின். சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதை நல்லா படிக்கும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, பால் பருகு, தண்ணீர் குடி, கூடை முடை, பானை வனை, இலை பறி, பூ கொய். இங்கே சொல்லுங்கள், சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோழி கொக்கரிக்கும், அப்போ சேவல் கூவும். பால் பருகு, அப்போ குடினா தண்ணீர் குடி. சோறு உண், அப்போ முறுக்கு தின். பூ கொய், அப்போ இலை பறி. நிறை ஆட்டு மந்தை. கலைச்சொல் அறிவோம். ஒலிபிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ். ஒலிபிறப்பியல்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ். மெய்யொலினா கன்சோனன்ட். ஒலிபிறப்பியல்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ். மெய்யொலினா கன்சோனன்ட். மூக்கொலினா நாசல் கன்சோனன்ட் சவுண்ட். ஒலிபிறப்பியல்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ். மெய்யொலினா கன்சோனன்ட். மூக்கொலினா நாசல் கன்சோனன்ட் சவுண்டு. கல்வெட்டுனா எபிகிராஃப். ஒலிபிறப்பியல்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனிட்டிக்ஸ். மெய்யொலினா கன்சோனன்ட். மூக்கொலினா நாசல் கன்சோனன்ட் சவுண்டு. கல்வெட்டுனா எபிகிராஃப். உயிரொலினா வவ்வல். அகராதியல்னா லெக்சிகோகிராஃபி. ஒலியன்னா ஃபோனீம். சித்திரை எழுத்துனா பிக்டோகிராஃப். சித்திரை எழுத்துனா பிக்டோகிராஃப். கல்வெட்டுனா எபிகிராஃப்.